வணக்கம், நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஹவு டு கிரியேட் அ விஷன் போர்ட். விஷன் போர்ட் எப்படி உருவாக்குவது அப்படின்றதுதான் தொடங்குவோம். உங்களோட விஷன் போர்டை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க அந்த விஷன் போர்ட்ல என்னெல்லாம் ஒரு பிக்சரா ஒட்ட போறீங்க, என்னெல்லாம் படங்களா ஒட்ட போறீங்க அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அதனால ஒரு பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒரு டைரியில ஒரு 50ல இருந்து 100 விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் இந்த உலகத்துல பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ஃபெராரி டிரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு 3 பிஹெச்கே ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைன்னா உலகம் முழுக்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோல்ஸ். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்க ஹஸ்பண்டோடவோ ஒய்ஃபோடவோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க 2 அழகான குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படுவீங்களா இருக்கும். அதெல்லாம் என்ன என்ன வேணும் உங்களோட லைஃப்ல இப்பன்னு பாக்காதீங்க. இப்ப நீங்க ஒரு 15 இயர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 30-40 வயசானா கூட நீங்க என்னெல்லாம் இந்த உலகத்துல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவீங்களோ அந்த விஷயங்கள்லாம் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட கற்றல் இலக்குகள். கற்றல் இலக்குகள்னா என்ன? எதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, எதெல்லாம் வாழ்க்கையில நீங்க கத்துக்கணும்னு விரும்புறீங்களோ, அது ஒரு ஃப்ளூட் கத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல ஹிந்தி கத்துக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா பியானோ கத்துக்கிறதா இருக்கலாம், கிட்டார் கத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு வைன் டேஸ்டிங் கத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு விசில் எப்படி ஊதுறது அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோல்ஸையும் நீங்க எழுதுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கோல்ஸ். எதெல்லாம் இந்த உலகுக்கு நீங்க திருப்பி அளிக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த இலக்குகளையும் உங்களோட டைரியில எழுதுங்க. என்னெல்லாம் திருப்பி கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னா, அது பணமா தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்க ஸ்கூல்ல போய் இந்த பிளைண்ட் ஸ்கூல்ல எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக நம்ம காலேஜ்ல இருக்கும் போதெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அங்க போய் ஒரு சர்வீஸ் கொடுக்கறதா இருக்கலாம். நீங்க பார்க்கவே போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு 4-5 குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்களோட கல்வியை தத்தெடுத்துக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க பண்ணக்கூடிய தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கான்ட்ரிபியூஷன். இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களால இந்த உலகம் எப்படி பயனடைய போகுது அப்படின்ற கோல்ஸையும் நீங்க எழுதி வைக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன இந்த லைஃப்ல வேணும் அப்படின்றதையும், நீங்க என்னெல்லாம் அனுபவிக்க போறீங்க அப்படின்றதையும், நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க அப்படின்றதையும், நீங்க என்னெல்லாம் இந்த உலகுக்கு திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்றதையும், ஒரு விஷயத்தையும் கிளீனா உங்களோட டைரியில ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. அது 50 விஷயமாவும் இருக்கலாம், 500 விஷயமாவும் இருக்கலாம். எவ்வளவு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விஷன் போர்டு கம்ப்ளீட்டா நிறைய படங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும். இப்போ உங்களோட பக்கெட் லிஸ்ட் என்னெல்லாம் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க, கற்க போறீங்க, எதெல்லாம் திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்ற லிஸ்ட நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, அதுக்கான பிக்சர்ஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்கான படங்களை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும். கூகுள்ல இருந்தோ, இல்ல பின்ட்ரெஸ்ட்ல இருந்தோ, இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ. நீங்க மேகசின்ல இருந்து கூட கட் பண்ணி உங்களுக்கு தேவையான படங்களை எடுக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா மேகசின்ஸ் நீங்க போகும்போது உங்களோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடா போயிடுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, images.google.com போங்க. இல்லைன்னா பின்ட்ரெஸ்ட் இல்ல இன்ஸ்டாகிராமும் நல்ல சோர்ஸ், உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கிறதுக்கு. டிரைவிங் ஆடி அப்படின்ற ஒரு கீவேர்டை நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆடி காரோட பிக்சர்ஸ் வரும் இல்லையா? சோ நம்ம என்ன பண்றோம், அப்படியே அந்த 100 பிக்சர்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது பொறுமையா அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வாங்க. எந்த பிக்சர்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதோ, வா இதுதான் என்னோட ட்ரீம், இதுதான் என்னோட கனவு வாகனம் அப்படின்னு நீங்க எங்க பிக்ஸ் பண்றீங்களோ அந்த இமேஜ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கோவா போகணும், அதுதான் உங்களோட டிராவல் ஆம்பிஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, டிராவல் இன் கோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜ் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். அந்த இமேஜ்ல உங்களுக்கு எது உங்களை மோட்டிவேட் பண்ணுதோ அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த கனெக்ஷன் வரும்போது அந்த இமேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களோட ஒரு கோலுக்கும் சூட் ஆற, உங்களை இன்ஸ்பயர் பண்ற ஒரு பிக்சரா பொறுமையா டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர், உங்களோட பக்கெட் லிஸ்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல எல்லா இமேஜஸையும் ஸ்டோர் பண்ணிடுங்க. சோ உங்களோட ட்ரீம் லிஸ்ட்ல, உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்க எல்லா இலக்குகளுக்கும் தோதுவான ஒரு படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அத ஒரு போர்ட்ல பொறுமையா ஒட்ட போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிக்சர்ஸ், கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ்,
மோட்டிவேஷனல் கோட்ஸ் இல்ல உங்களுக்கே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா கோட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும்ல உங்களுக்கு. காலையில பார்த்த உடனே உங்களை ஒரு அந்த கோல்ஸ் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க தூண்டும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான கோட்ஸையும் நீங்க கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கார்ட் போர்டோ இல்ல போஸ்டர் போர்டோ ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தான் மேக்ஸிமம் இருக்கும். பெருசா வாங்கி உங்களோட உங்களோட இலக்குகள் வந்து கொஞ்சம் தான் எழுதிருக்கீங்க. ஒரு 20 தான் மொத்தமாவே எழுதிருக்கீங்க. உங்களோட கற்றல் அனுபவிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து திருப்பி அளிக்கிற அந்த இலக்குகள்லாம் வந்து கொஞ்சம் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா, சின்ன போர்டாவோ இல்ல வந்து ஒரு டைரிய கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைரியோ இல்ல ஒரு நோட் புக்கோ கூட யூஸ் பண்ணி அதுல வந்து நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா ஒட்டிக்கலாம். ஆனா விஷன் போர்டு அப்படின்றதா இருந்தாதான் உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்க கண் முன்னாடி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல பதியறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு டைரியிலயோ ஒரு நோட் புக்லயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா எதை தூக்கி ஒரு ஸ்லாப் மேலயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவீங்க. நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அது உங்க கண்ணு முன்னாடி வருது. இதே விஷன் போர்டுன்றத உங்களோட எல்லா கோல்ஸையும் படங்கள் வடிவில் உங்க முன்னாடி மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை அடிக்கடி பார்த்து அந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு உங்களை தயார்படுத்துது. உங்களை அந்த விஷயத்தை நோக்கியே உங்களோட முழு கவனத்தையும் வைக்குது அப்படின்னும் போது விஷன் போர்டு ஒரு எக்ஸலன்ட் டூல். உங்களோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு, மெடிடேஷன் பண்றதுக்கு, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட கோல் செட்டிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து இந்த விஷன் போர்டு உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ட்ரீம் லிஸ்ட் கிடைச்சிருச்சு, ட்ரீம் லிஸ்ட்கான படங்களும் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த படங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ் அதுக்கு தோதுவா இருக்க உங்களுக்கான இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப அந்த படங்கள் எல்லாம் ஒரு கார்ட் போர்ட்லயோ இல்ல ஒரு போஸ்டல் போர்ட்லயோ நம்ம வந்து ஓட்ட போறோம். போட்டோஸ கார்ட் போர்ட்ல உங்க கண்ணுக்கு கவர்ற வகையில ஒட்ட ஆரம்பிங்க. எதர் நீங்க வந்து உங்களோட கற்றல் இலக்குகள்லாம் வந்து ஒரே இடத்துல ஒட்டலாம். அதே மாதிரி உங்களோட அனுபவங்கள்லாம் ஒரு இடத்துல ஒட்டலாம். நீங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற விஷயங்கள்லாம் இன்னொரு இடத்துலயும் ஒட்டலாம். இல்ல அப்படின்னா ஹாஃப் சாடா அங்க இங்க மாத்தி மாத்தி கூட எல்லா விஷயங்களையுமே வந்து எல்லா இடத்துலயும் ஒட்டுற மாதிரி கூட நீங்க பாத்துக்கலாம். அதாவது ஒரு அலைன்மெண்ட் அப்படின்னு போகாம இப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி ஒட்டினீங்கன்னா உங்க கண்ணுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப பிளீசிங்கா இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். அது மட்டும்தான் ஒரே ஒரு விதி இங்க வந்து விஷன் போர்ட் செய்யறதுல. நீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்களை டவுன்லோட் பண்ணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை கட் பண்ணி அந்த படங்கள் எல்லாம் அந்த கார்ட்போர்ட்ல ஒட்ட ஆரம்பிக்கிறீங்க. அந்த கார்ட்போர்ட்ல ஒட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க இடங்கள்ல உங்களோட இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸை அதுக்கப்புறமா லாஸ்டா பிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட பக்கெட் லிஸ்ட் இருக்க அந்த கோல்ஸ் ஓட்டுறதுக்கே இடம் இருக்காம போயிடும். அப்படி பண்ணாம உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்க கோல்ஸோட படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு மீதி இருக்க இடத்த ஃபில் பண்றதுக்காக மட்டுமே உங்களோட இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸை தனியா கூட நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்க விஷன் போர்ட்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்பேஸ் இருந்தது, அங்கேயே இடம் இருந்தது அப்படின்னா அந்த விஷன் போர்ட்லயே உங்களோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், உங்களோட இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ் எல்லாம் அதுலயே மீதி இருக்க இடங்கள்ல அங்க இங்க ஒட்டி வைங்க. உங்க கையால எழுதின ஒரு சில வசனங்களையோ வாசகங்களையோ கூட உங்களுக்கு பிடிச்ச உங்களை இன்ஸ்பயர் பண்ற கோட்ஸையோ கூட உங்க கையால எழுதி 1-2 இடத்துல வைக்கிறது மூலமா உங்களுக்கு அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் ஆகும். உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டை கிரியேட் பண்றீங்க, ட்ரீம் லிஸ்ட்டுக்கு தேவையான போட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றீங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. ஒரு நல்ல ஜெராக்ஸ் ஷாப் போயிட்டு உங்களோட பிரிண்டர் அமேசிங்கா இருந்ததுன்னா குட், அதுலயே கூட எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு நல்ல கார்ட்போர்டோ இல்ல போஸ்ட் கார்டோ வாங்கி அதுல உங்களோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வகையில ஒட்டி வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களையே ஒரு வாட்டி நல்லா பண்ணிருக்கேன், குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு உங்க கண் முன்னாடி அடிக்கடி உங்க கண் விழி அது மேல படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்க இப்போ அதை மாட்டி வைக்கிறீங்க இல்ல ஒட்டி வைக்கிறீங்க. நீங்க விஷன் போர்ட் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டீங்க. உங்க கண்ணுக்கு அடிக்கடி படுற இடத்துல இப்ப மாட்டியும் வச்சுட்டீங்க. நீங்க இந்த விஷன் போர்ட் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. பட் அதுக்கப்புறம் நீங்க நடக்க போற ஒரு நிகழ்வுக்கு தான் உங்களையே நீங்க தயார்படுத்திக்கணும். அது என்னன்னா உங்களோட ஃபேமிலியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் அதை பார்க்க போறாங்களோ அத ஒரு மாதிரி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜந்துவை பாக்குற மாதிரிதான் அந்த விஷன் போர்டையும் உங்களையும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, இல்ல கொஞ்ச நாட்களும் பார்ப்பாங்க. அந்த பார்வைகளை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவங்களுக்கு புரியாது இது வந்து ஒரு புது கான்செப்ட் இல்ல புது விஷயம். பட் சைக்கலாஜிக்கலி இது ஒரு ப்ரூவன் கான்செப்ட். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். மத்தவங்களோட கண் பார்வை அதுல படும் போது உங்களுக்கு ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுல இருந்து உங்களோட கொஞ்ச நாள் காத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களே பழகிடுவாங்க. ஓகே, இவன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான், ஏதோ ஒரு கொலாஜ், ஒரு சின்ன குழந்தை டிராயிங் பண்ணி சாண்டாலாம் இருக்கு அப்படின்னு நம்பி அது வரைகிற மாதிரி உங்களையும் ஃபீல் பண்ணி உங்களோட பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே உங்க மேல அக்கறை இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் புரியாத நிலைமையில அவங்க இனிஷியலா என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கலாய்க்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்துல உங்களோட மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ். விஷன் போர்டு எப்படி உருவாக்குறது அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க. இன்னொரு வீடியோவோட நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.